தட்ச பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய பிள்ளை. ஆணவமே வடிவமாக இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, உலகமே அவனை வணங்கணும்னு. திருமால், இந்திரன், நான்முகன் எல்லாரும் அவனை வணங்கணும்னு ஆசைப்பட்டான். எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை வணங்கினால் உலகமே தன்னை வணங்கின மாதிரி பொருள்தானேன்னு சிவபெருமான் தன்னை வணங்கணும்னு ஆசைப்பட்டானாம். உமாதேவியாரை பெண்ணாக பெற்றால், சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் தான் சிவபெருமானுக்கு மாமனாராகி விடுவோங்கிற ஆணவம். அதனாலே அம்பிகை தனக்கு மகளாக பிறக்கணும்னு தவம் செய்தான். தவம் செய்த அவனுடைய அந்த தவத்தின் பலனாக அம்பிகை தாட்சாயணியாக தட்சனுக்கு பெண்ணாக பிறக்கிறாள். அவளோடு சேர்ந்து இன்னும் பல பெண்கள் தட்சனுக்கு. அஸ்வினி, பரணின்னு ஆரம்பித்து 27 நட்சத்திரங்களும் தட்சனுடைய மகள்கள் தான். அவர்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சந்திரன் ரோஹிணி கிட்ட மட்டும் அன்பாக இருந்ததினாலே தட்சன் சந்திரனிடத்தே கோவப்பட்டான். அவனை சபிக்க வந்த பொழுது சிவபெருமானிடத்தே சந்திரன் அடைக்கலம் புகுந்தான். இதனாலே கோபம் வந்த தட்சன் சிவபெருமானை நிந்திக்க தொடங்கினான். யாரும் சிவபெருமானை வணங்கக்கூடாதுன்னு பேசினான். இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த பொழுதே அம்பிகை திருமண பருவத்தை அடைந்தாள். அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு இருந்தானாம் தட்சன். பார்வதி பரமேஸ்வரர்களை யாரால் பிரிக்க முடியும்? தாட்சாயினியான அம்பிகையை பரமன் மனமுவந்து திருமணம் செய்து கொண்டு கைலாயத்திற்கு எழுந்தருளினார். தன்னை மதிக்காது தன் மகளான தாட்சாயினி இப்படி செய்தாள்னு இன்னும் கோபம் அதிகரித்தது. சிவபெருமானுக்கு யாக பலனை யாரும் தரக்கூடாதுன்னு ஒரு விதியை போட்டான். அல்பனான அந்த தட்சனுடைய வார்த்தைக்கு பயந்து மகாவிஷ்ணு தொடக்கமாக எல்லா தேவர்களும் சிவபெருமானை வணங்காது மறந்திருந்தார்கள். அந்த யாகத்தில் எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். சிவனை ஒதுக்கிவிட்டு திருமாலுக்கு அந்த யாக பலனை கொடுக்க பார்த்தான் தட்சன். தாட்சாயினியையும் நிந்தித்தான். அவனுடைய நிந்தனை சொற்களை கேட்டுக்கொண்ட அம்பிகை இனி அங்கே இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய யோக பலத்தினாலே தன்னுடைய குண்டலினியை மேலே எழுப்பி அக்னியிலே தன்னையே தான் ஆகுதியாக கொடுத்தாள். இதனால் வெகுண்ட பரமன் வீரபத்ரரையும் சிவகணங்களையும் தட்சனுடைய யாகசாலைக்கு அனுப்பினர். வீரபத்ரர் அத்தனை கோடி சிவகணங்களோடு வந்து தட்சனுடைய யாகத்தை அழித்து நிர்மூலமாக்கி தட்சனுடைய ஆணவத்தின் வெளிப்பாடான அவன் தலையையும் அறுத்து யாக தீயிலே போட்டு முடித்தார். அதன் பிறகு சிவபெருமானை அவன் மனம் வருந்தி வேண்டி ஆணவம் அழிய வேண்டிக் கொண்டதன் பலனாக ஒரு ஆட்டினுடைய தலையை அவன் தலையிலே பொருத்தி கேட்கும் ஒலிக்கெல்லாம் ஆட்டிக் கொண்டிருக்கும்படியாக செய்தார் சிவபெருமான். இந்த தட்ச யாகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுவது ஆணவம் அழிவினுடைய அடிப்படை காரணம். அந்த ஆணவம் அழிந்தால் அன்றி ஞானம் பிறக்காது. ஞானம் பிறக்காமல் இருந்தால் இன்பமாக வாழ முடியாது. கந்தபுராணத்தினுடைய முதல் பகுதி ஆணவம் அழியணுங்கிற செய்தியோட தான் தொடங்கும்.